ஓ சார் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சோம். நீங்க என்னடா கதைக்க மாட்டீங்க? போமா ஈகிறேன் சார். ஓ சார் சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஊர்ல என்ன சொல்லுது? அன்னையில நாமடா சஜிதா என்ன சொல்லுது? அனுர வருவான் மாற்றம் உண்டு தருவான். அப்படித்தானே? கரெக்டா? அனுரட்டியா சுவர் சார். மாத்தம் 2 மாசத்தால எனக்கு விடுவான் தானே ரோட்ல. நான் பார்த்தேன் பிள்ளைகள் இப்ப ரணில் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போறதை விட்டு இன்னொருத்தர் நிக்காரு தெரியுமா? இந்த டிராக்டர் சின்னத்துல தெரியுமா? தெரியாது சார். இல்ல சார். யார் சார்? டிராக்டர் சின்னத்துல ஒரு தேரர் நிக்கிறாரு தெரியுமா? யாருமே இல்லாத மீட்டிங்ல மைக் போட்டு காய்ச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லாட்டி அந்த இது இருக்கு, என்ன சொல்றது, லாம்பு 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 தெரியுமா? ஓ சார். முதல்ல கரண்ட் இல்லாத டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்பயே இருக்கா சார் விடுதல்ல எங்கிட்ட வீட்டு இன்னைக்கு? ஆம் சார் இருக்கு. இப்பதான் சார்ஜர் லைட் வந்துட்டு. முதல்ல லாம்புன்னு ஒன்று இருந்துச்சு. லாம்பு தெரியுமா? கண்டிருக்கீங்களா? ஆம் சார். லாம்பு சின்னதுல ஒருத்தர் நிக்கிறாரு தெரியுமா? ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லுவாங்க அவரை. ஃபீல்டு மார்ஷல் தெரியுமா? இல்ல சார். என்னடா உங்களுக்கு இது இறங்கி அறிவு இல்லாம எப்படி ஹிஸ்டரி பாட நீங்க மார்க்ஸ் எடுக்க போறீங்க? ஃபீல்டு மார்ஷல் எனப்படுவர் யாரு? வீட்டாக்கள் கேட்டு பாருங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. என்ன விட்ட சொல்லிட்டாங்களா? கேட்டீங்களா? அவங்களே கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. நாங்க ஓரளவுக்கு உங்களோட இதுக்கு முன்னுக்கு வந்தாக்க தானே சரியா? அந்த 2K கிட்ஸ்ல என்ன 2K கிட்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் 2K கிட்ஸ் தொடக்கத்துல வந்தாங்க அப்படின்றதால இதுவும் தெரியும், நீங்க செய்யறதும் தெரியும். சரிதானே? சரி. சோ நம்ம இன்னைக்கு ஒரு புது பாடம் பார்க்க போறோம். புது பாடம் இல்லை, நான் வந்து 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கு நான் விஷயம் எல்லாத்தையும் படிச்சு தந்ததுதான். படிச்சிருந்தது தானே? அப்படி முதல்ல சொல்லணுமா இல்லையே? இல்ல தானே? என்ன ஆயிஷா சோமா இருக்கிறியா? ஆயிஷா யாருக்கு கொண்ட ஓட்டு? நீ யாருக்கு போடுவா? பெருசா அனுரைக்கா? காக்க மாமா வடிவா இருக்காரு அனுர மாமா. யாரு புள்ளில எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஒரு 10ஆம் ஆண்டு புள்ளில ராத்தான் நினைக்கிறேன். அந்த அனுர மாமா ஸ்பீச் பாத்தீங்களா? ஒரு டிக்டாக்ல வந்துச்சு. ஓ சார். அது நம்ம படிக்கிற ஒரு பிள்ளையில ராத்தா தான். அப்ப ஸ்டேட்டஸ்ல போட்டு நான் தாக்க கூடாதானே? சரியில்லை தானே? சேரே தாக்கிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைக்கு வந்து அவர் கொஞ்சம் அழகா விஷயத்த சொன்னாரு. இப்படி நான் வந்து நாட்டை திருத்துவேன், இது செய்வேன் அது செய்வேன்லாம் சொல்லுவாரு. இந்த உங்களுக்கு விவேக் தெரியுமா? விவேக் தெரியுமா? விவேக் ஒரு படம் ஒன்றைக்கு ஒரு தாதாவா இருப்பான். விவேக் தாதா. அவனுக்கு ஒரு 2 அல்லக்கை. தனுஷ்ல படம் வந்து அதான் சொல்லுவாரு, டான் 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 சொல்லிட்டு தெரியுமா? உங்களுக்கா இவ்வளவு செய்யற அந்த மக்கள் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? எதுவும் செய்யல. அதேதான் அவங்களுக்கும். சரியா? அதேதான் நடக்க போகுது. சரி பாப்போம். 22ஆம் தேதி அன்றைய நாள் என்னது நாள்? ரிசல்ட்ஸ் வர நாள். டிராஃப்ட் கிரேட் 11 எத்தனை யூனிட்? எத்தனை யூனிட் பிள்ளை? யூனிட் நம்பர் என்ன? யூனிட் நம்பர் என்னடா? சார் யூனிட் 12. யூனிட் 12. சரியா? சோ 11ஆம் ஆண்டுல பேலன்ஸா இருக்குது என்னது? இயல்பத்த முக்கோணிகளா? அது 11ஆம் ஆண்டு தானே?
ஓ இதுவும் அதோட சேர்த்து பெருக்கல் விருத்தியில கொஸ்டின் செய்யணும் தானே. கொஸ்டின்ஸும் சமன்பாடு பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, பெருக்கல் விருத்தி பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதை படிக்காதெல்லாம் உங்களுக்கு 3 மாசம் போகுதான்னு கேட்டா கடைசி அப்படிலாம் ஒண்ணு அதெல்லாம் போய்க்காத. இந்த கிராஃப் படிக்காத போயிருக்கலாம். அதுல நானும் ஒரு காரணமாக இருக்கிறா, மன்னித்துக் கொள்ளும். சரி, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு மெதுவா அழகா ஒவ்வொரு படத்தையும் ஓடுனா என்னால முடிக்கிறது தானே, அழகா ஓடுனுண்டா இந்த இதுதான் பாடம், இதுதான் உனக்கு விளங்கிச்சோ இல்லையே, இது என்னத்துக்கு வருதுன்னா சொல்லாம சும்மா போனா பிடிச்சிடலாம். சரி, இப்ப நம்ம என்ன செய்யும், கிராஃப்ல பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். 10ஆம் ஆண்டு கிராஃப் எப்படி வரும்னு சொன்னேன், y சமன் mx சக c. நினைச்சு 10ஆம் ஆண்டு ஒரு கிராஃப் வந்து வளைகோடு கிராஃப் எல்லாம் படிச்சு வந்துட்டோம். சரியா, இனிமே y சமன் mx சக c நிக்க கூடாது. y சமன் சகவோசய ax வர்க்கம் சகவோசய b. அப்படி என்ன அர்த்தம், இதுல மொத்தம் எத்தனை சமன்பாடுகள் டைப்ல வரலாம்? நாலு சமன்பாடு. இவரு சகவா இவரு சகவா, இல்லாட்டி இவரு சயவா இவரு சயவா, இல்லாட்டி இவரு சகவா இவரு சயவா, இல்லாட்டி இவரு சயவா இவரு சகவா. இப்படி 4 டைப்ல வரலாம். எல்லாமே நான் உங்களுக்கு 10ஆம் ஆண்டு ரெக்கார்டிங் டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். வேற இப்ப ஜூம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால ரெக்கார்டிங்ஸ் வந்து அந்த 1 வீக் கூட பாத்துருங்க. சரியா, முடிஞ்ச அளவு 1 வீக்ல பாத்துருங்க. நான் யூனிவர்சிட்டி போயிட்டு இப்ப நான் இதுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் முடியுதா முடிஞ்சோடனே டவுன்லோட் பண்ணி நான் வச்சுக்கிடுவேன். யூனிவர்சிட்டி போய் தான் அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோ டேட்டா இல்லை. இப்போ வீட்டையும் நான் வந்தா ஃபுல் டைம் நான் இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வைஃபை டேட்டாவை. அதால அப்படி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ நான் யூனிவர்சிட்டி போயிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு யூடியூப் லிங்க்ஸா தரேன். ஆனால் நம்பிக்கையா தர்றதுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அந்த லிங்க் வந்து யூடியூப்ல போனா காட்டாது, ஆனா கிளிக் பண்ணா யூடியூப்ல போகும் அந்த லிங்க். ஸோ உங்களை நம்பி தரலாம் அந்த லிங்க. சத்தியமா அம்மா மேல சத்தியம் என்ன பண்ணுங்க, மத்தாக வல்லாஹி நீங்க பண்ணுங்க. சத்தியமா சார்? வல்லாஹி சார். வல்லாஹி நண்பர் நம்பிகளுக்கு ஷேர் பண்ணணும். நூறா மத்த டீம் நான் நூறா சல்மா, அடுத்தது யாரு மின்னா. மின்னா வாரதா இப்ப கிளாஸுக்கு? மின்னா வாரதா? 400 மின்னா வாரதா? வந்துக்குதா? கூப்பிட்டா விளங்காத அந்த பிள்ளை. சரி, இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா, இந்த ஏஎக்ஸ் சக பி இப்படி எல்லாம் வரதுக்கு பேர் என்ன? எக்ஸுக்கு வர்க்கம் வந்து அப்ப அது என்னது, ஒரு இருபடி சமன்பாடு இல்லாட்டி இருபடி கோவை அப்படின்னு சொல்லிக்கொள்ள. இப்ப இதே மாதிரி இதுவும் ஒரு இருபடி கோவை தான். இருபடி சமன்பாடு பாடத்துல படிச்சிருந்தானே, சகவோசய ஏஎக்ஸ் வர்க்கம் சகவோசய பிஎக்ஸ் சகவோசய சி. அப்ப நம்ம இப்ப 11ஆம் ஆண்டுல படிக்க போற விஷயம் எதை சார்ந்து வரப்போகுது? இப்படித்தான் வரப்போகுது. அதாவது நீங்க சாதாரண இருபடி சமன்பாடுகள் செஞ்சிருப்பீங்க, அதே மாதிரி இருபடி கோவைகள்ல இது விரிச்செழுவீங்க. அப்ப வர்ற எல்லாமே எந்த ஃபார்மெட்ல இருக்கும்? இப்படி ஒரு ஃபார்மெட்ல. இதுக்கு ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் ஒரு உதாரணம் சொல்லுங்க. சஹனாலிக்ஸ் சஹனாலி சஹனாலிக்ஸ் சஹனாலு. இதே ஒரு இருபடி கோவை. இதுக்கு ஒரு சமன்பாடு, அது என்னது? இருபடி சமன்பாடு. இங்க எது யாருக்கு சமனா இருக்க போகுது? வைக்கு சமனா வரும். அப்ப இங்க y சொல்றது y ஆல் கூட இருக்க போகுது, x சொல்றது x ஆல் கூட இருக்க போகுது. நம்ம இதை வச்சு கூட கிராஃப் வரைய போறோம். 10ஆம் ஆண்டு கிராஃப்ல சமச்சீரச்சு எப்பயுமே எதுல இருக்கும்? சைஃபர்ல. சைஃபர்ல. அச்சா பிள்ளைங்க வாங்க, பிள்ளை கண்ணத்துக்கு எழுதி வாங்க. எந்த சைஃபர்ல இருக்கும்? எக்ஸாமன் சைஃபர்ல. அதான் இதுல இருக்கும். அந்த அச்சுக்கு பேர் என்ன? எக்ஸாமன் சைஃபர்னா என்ன அச்சு? வையச்சி. அப்ப 10ஆம் ஆண்டுல வரையிற எல்லா கிராஃபும் சஹ்ரா மௌலானா. கேக்குதாமா பிள்ளைக்கு? அத மைக் ஒண்ணுல கிடக்கு, இங்கதானே இருக்கும். கால் நிலத்துல இருக்கா சஹ்ரா மௌலானாக்கு? கால் நிலத்துல படுது தானே, பறக்கையில தானே ஆராயத்துல. சரியா, ரைட், ஓகே. அப்ப நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். 10ஆம் ஆண்டு விஷயம் பார்க்க நம்ம டிரெக்டா என்ன செய்யலாம்? போகலாம். டிரெக்டா கிராஃப் வரையறதுக்குள்ளே போயிடலாம். வரைஞ்சி போட்டு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா விஷயங்கள். அடுத்து வந்து பிள்ளைகள் இந்த வர்க்க மூலம் விஷயத்த நான் திங்கட்கிழமை கிளாஸ் நடக்குது 10ஆம் ஆண்டு கிளாஸ், அதுல சொல்லித்தரேன். சரியா, இங்க நடக்கும்போது நான் சொல்லித்தரேன். திரும்பியும்
10ஆம் ஆண்டு கிளாஸ்ல சொல்லித்தரேன். அந்த வர்க்க மூலம் போடுறீங்க தானே, அது ஒரு விஷயமே இல்லை. சாதாரணமா வயசான பூஜ்ஜியத்துக்கு என்ன விட எடுத்தீங்களோ அதை விட தான் அதுக்கு வரப்போது. நம்ம 11ஆம் ஆண்டு தன்மை. ஸோ 11ஆம் ஆண்டு விஷயத்துல பார்ப்போம். ஸோ முதலாவது கொஸ்டின் எதை செய்வோம்? முதலாக எது செய்வோம்? சொல்லுங்களேன். சொல்லலாம்ல, முதல்ல எந்த கேள்வி செய்வோம்? பிள்ளைகள் ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தேன், வந்துச்சானே எல்லாருக்கும்? ஆம் சார். அதுல முன்னுக்குள்ள வந்து 10ஆம் ஆண்டு கிளாஸ்லயே செஞ்சு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 10ஆம் ஆண்டு ரெக்கார்டிங் வந்து எனக்கு டவுன்லோட்லாம் கிடைக்கு. ஸோ ஒரி பண்ண தேவையில்லை நம்ம. ஸோ நம்ம அதுல எத்தனையாவது கேள்வி முதலாவது செய்வோம்? முதலாவது நார்மலா ஒரு கேள்வி செஞ்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போவோம். 4வது இருக்க கொஸ்டினை செய்வோமா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6வது பேஜ்ல பிரிண்ட் எடுத்தீங்களா எல்லாரும்? நூறா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல சார். ஏமா சம்ஹா பிரிண்ட் எடுக்கல? அட மூடி. இந்த பிடிஎஃப் இன்டேக்கா போட்டது? எப்போ ஓட்டிங்க சார்? என்ன சம்மா இப்படி சொல்ற நீ? மல்வானா தான் நீ. மல்வானா சம்மா. ஓ சார். கடையெல்லாம் போட்டா? ஓ. எப்ப போட்ட வீடியோ? ஒரு கிழமையா கடை போட்டு வச்சுட்டு அவரை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறாரு அந்த மாமா? டைம் இருந்துச்சானே, நம்ம தானே எடுக்க மறந்துட்டோம். அப்ப இனி என்ன செய்யணும்? எப்பயும் பிடிஎஃப் போட்டோன்னு உடனே கடைக்கார மாமாக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிவிட்டு மாமா அடிச்சு வைங்க. யாராவது வீட்டாக்க வரும்போது எடுத்துட்டு வருவாங்க. முடிஞ்ச விஷயம். எல்லாரும் கேட்டுச்சு தானே? பிடிஎஃப் புதுசா வந்தோடனே உடனே நான் அதை பிரிண்ட் எடுக்க போட்டு வந்தேனே, அது போட எல்லாத்தையும் உடனே ஒரு ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. மாமா பிரிண்ட் அடிச்சு வைப்பாரு தானே? கேசி இல்லையே. பிள்ளைகள் அடுத்து வந்து டெய்லி இதுக்கப்புறம் கிளாஸ் வாங்க ஏன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வரப்போகுது அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்தா என்கிட்ட படிச்சாக்கள் என்னத்துக்கு கிழிச்சானு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அவனோட ஒரு இம்ப்ரூவ்மெண்டோட போடுவேன். சிலவன் பாஸே பண்ணாம இருந்திருக்கான் இத்தனை வருஷமா, அவன் பாஸ் பண்ணுவான். அப்ப நான் போடுவேன் அதோட சேர்த்து. அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோசனம் இல்லை. டெய்லி வாங்க, கொஞ்ச நேரம் தான் படிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல எத்தனை மணி நேரம் கிளாஸ் நடக்க போகுது? டெய்லி 2 மணி நேரமா? 2 மணி நேரம் கிளாஸ் தானே. ஸோ அதுக்கு ரெடியா வாங்க. கொஞ்சம் வேண்டாம், 2 மணி நேரம்னா அவங்க 2 மணி நேரம் வச்சு இது செய்ய போறதுல கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இதில் ஃபன் ஆக்டிவிட்டி மட்டும் தான் செய்ய வேண்டி வந்துடும். சரி, 4வது கொஸ்டின் யாரும் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? பிரிண்ட் எடுத்து யாராவது? வைசமன் உட்சர்க்கம் சஹரண்டிக் சயமூனின் வரைவை ஓகே. வரைவதற்கு ஏற்ற பூர்ணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. ஏ பாட் கேள்வி. எக்ஸமன் சய 1 இருக்கும்போது வையின் பெருமானத்தை காண்க. ஓகே, அடுத்து 2வது கேள்வி. வரைத்தாளில் எக்ஸ் அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறிய சதுரங்களினால் ஓர் அலகு வீதம் வகை குறிக்கப்படுமாறு உள்ள அளவிடையை எடுத்து மேற்குறித்த அட்டவணையை கொண்டு சார்பினை வரைக. ஓகே, இதுல ஒரு விஷயத்தை பார்ப்போம். நான் அன்றைக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இருக்கா? அந்த பிரச்சனை இனங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சொன்னா. ஓ சார். ஓ சார். அப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, நமக்கு வரைவிலிருந்து செய்யற கொஸ்டின்ல தான் பிரச்சனையே வருது. அப்படிதான் சரிதான் சொல்றது? சரிதான் என்ன சொல்றது? வரைவிலிருந்து எடுக்கிற தான் பிரச்சனை வருது. இங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, வரைகிறது நமக்கு ஒரு பிழை வருது. என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. அந்த 10 அழகா நீங்க எத்தனை அழகா அடிச்சு செய்றீங்க? சில ஆட்கள் 5 அழகா. அதாவது பரவாயில்லை. எங்கடா சுமையா வந்தியா கிளாஸுக்கு? இங்க சுமையா, நீ எத்தனை அடிச்சா? முதலாவது அழகம் மட்டும் 15. அப்ப நம்மட அவசரத்துல அது என்ன நடக்குது? 15ஆ மாறுது. கிராஃப் நடை வச்சு கொடுங்க. கிராஃப்ட் ஷேப் வந்து கொஞ்சம் நீங்க கீர்னதுக்கு சமச்சீரா இருக்கேன்னு பாருங்க. 2 பக்கம் சேமா வர்ற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா கட்டாயம் போய் அந்த என்ன செய்யணும், அதுல இருக்கிற சின்ன சின்ன புக்ஸ சரியா எடுத்திருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும். பிள்ளைங்களா இருக்கும் சொன்னது. அப்ப பிரச்சனை என்ன? கிராஃப் வரையும் போது அந்த 2 கொஸ்டின் இருக்கான அதுக்கு இது போட்டு எழுதி வச்சு கொடுங்க. எழுதி வைக்கிறீங்களா? இல்ல எழுதாங்க.
எழுதுனா நீங்கள என்ன ஆயிருவீங்க? நல்லா வந்துடும். நல்லா வந்து எழுதாதீங்க சரி. எப்படி எழுதி வைக்கணும்? என்ன எழுதி வைக்கணும்? இல்ல படிக்கணும்னு ஆசை இருக்கிறார்கள் எழுதாதீங்க சரியா. படிக்கணும்னு ஆசை இல்லாதாக்கள் எழுதாதீங்க. நம்ம என்னத்துக்கு எழுதி நல்லா வந்துட்டோம்னா சோ அந்த 2 கொஸ்டினுக்கும் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது பிரச்சனை அந்த இடைவெளியில் உள்ள சரியான விடையை காண்பதில் ஒரு பிரச்சனை வருது நமக்கு. அதை கேர்ஃபுல்லா காணணும். 2வது படங்கிடும் போது சரியா சின்ன பெட்டிகளை எத்தனை எடுக்கிறோம்ன்றத கணக்கு பார்த்து சரியா எடுக்க வேண்டும் சரியா. இப்ப இதுல என்ன அவங்க சமன்பாடு சொல்லியிருந்தான்? y சமன் x வர்க்கம் சக 2x சயம் உண்டு. 2x சய 3. ம். ரைட். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அட்டவணை கீழும் எக்ஸுக்கும் வைக்கும் வர பெருமதிகளை கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸ் இங்கன y இதுல எக்ஸுக்கு என்ன பெருமதியில ஸ்டார்ட் ஆகுது? சய 4 சயம் உண்டு காசு சொல்லுங்க. சய 2 சய 1 சைவர் 1 2. 1 2 ஓகே. ஓ அதே மாதிரி கீழே எத்தனை என்ன வருது? 5 சைவர் சயம் உண்டு ம் டேஷ் சயம் உண்டு சைவர். ஓகே. இதுல உள்ள பெருமதி எல்லாம் நான் என்னத்துக்கு கேட்கறதுக்கு முன்னுக்கே போட்டேன்னு சொல்லுங்க. எப்படி போட்டேன்? வரைவேப்பையும் எப்படி இருக்கும்? வரைவேப்பையும் எப்படி இருக்கும்? வரைவு பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? 2 பக்கமும் அதுக்கு பேர் சமனுக்கு சமாந்தரமாவா? சமச்சீரா சமச்சீராய்க்கும். அதனால என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இங்க வைக்க பாருங்க. நீங்க வரைஞ்சு நேற்று ஹோம்ஒர்க் செஞ்சீங்களா? எக்ஸாம் மாதிரி செஞ்சீங்களா? படிக்கிறாங்க சொல்றேன். படிக்கணும் பாருங்க. இங்க நீங்க வைக்கு குறிச்சிருக்கிறதுக்கு நேரா தான் அடுத்தடுத்த புள்ளிகள் எல்லாமே இருக்கும். நேராவே இருக்கு பாருங்க. இருக்கா? மாறாது. இங்கால சைட்ட பாருங்க. இப்படி நான் கிராஃப் வரைகிறேன்னு வைங்களேன். இப்படி நான் கிராஃப் வரைஞ்சிட்டு இதுல உள்ள 2ல உள்ள வையார் கூறுகள் எப்படி இருக்கும்? சமச்சீர் இல்லாம 2மே வையார் கூறு சமனா தானே இருக்கும். இதுல நான் எழுதும் போது இதுக்கு ஒரு வேற எக்ஸ் பெருமதியும் ஒரே y பெருமதி தானே இருக்கும். இங்கேயும் என்ன வரும்? வேற ஒரு எக்ஸ் பெருமதியும் இதுக்குள்ள இந்த y பெருமதி தானே. சொல்ற விளங்குதா? 2க்குமே இந்த y பெருமதி தானே போடுவீங்க. புரியுதா? அப்ப அந்த விஷயத்தை நினைவுல வச்சுக்கணும் சரியா. போர்ட் கொஞ்சம் சின்ன தானே. நான் அங்க போனா இன்னும் கொஞ்சம் இதா படிப்பிக்கலாம். பட் நமக்கு இங்க கீரோன்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப என்ன செய்ய போறோம்? சய 1 இதுல பிரதியிட போறோம். எதுக்கு? எக்ஸ் சமன் -1 இந்த ஈக்குவேஷன்ல பிரதியிட போறோம். பிரதியிடுவோமா? y சமன் சய 1 முழுவதின் வர்க்கம் சக 2 தர சய 1 அங்கால சய 3. சய 1 வர்க்கம் எவ்வளவு? 1 சக 1. 2ஆல சய 1 பெருக்குனா சய 2 சய 3. சய 2ம் சய 3ம் சய 5. சய 5ல சய 5யும் 1யும் கூட்டினீங்கன்னா சய 6 என்ன? சய 4 சரியா? கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சு பழகணும். அப்ப இதுல சய 4. இப்ப நான் செய்யாம கூடி போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இங்க சய 3 வருதுன்னா அடுத்த வர்றது சய 5 வந்து அந்த கிராஃப் வந்து என்ன செய்யும்? ரொம்ப பெருசா கீழே வரைக்கும் போக பார்க்கும். சோ இது நீங்க நிறைய கிராஃப் கீழே ஆட்டோமேட்டிக்கா போடுறதுக்கு கூட பழகுறீங்க. படிக்கணும்னு ஆசை இருந்தா என்ன பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கடைசியா நான் என்ன சொல்றேன்? படிக்கணும்னு ஆசை இருந்தா. சார் அந்த சய 1 வர்க்கத்துக்கு பக்கத்துல சக தானே இருக்கு. ஓ சய ஓமா சகதான் இருக்குது. 2ஆல சய 1 பெருக்குனா என்ன வரும்? சய வரும். இதுல சய வந்த பிறகு இந்த சயமும் சகமும் பெருக்கப்பட்டு திரும்பியும் சய வந்துடும். சரி அதனால பேலன்ஸ் ஆகிக்கு சய 3. ஓகே தான். பிரச்சனை இல்லையா இருக்கும்? ஃபிட்டா? ஓ சார். அழகா எழுதிட்டு போறேன் என்ன இன்னைக்கு கொஞ்சம் அப்படித்தானே. எனக்கே கொஞ்சம் அதிசயம். என்ன இது அழகா எழுதிட்டு போறேன். அப்ப ஏதோ சம்பவம் நடக்க போகுது. இப்ப வையில வந்து முடிவெடுப்போம். வையில எவ்வளவுல இருந்து எவ்வளவு வேணும்?
y அச்சு எடுத்தா y இப்ப நான் கிராஃப் வரைய போறேன். இதுக்கு விட வந்துட்டேன் கிராஃப் வரைய போறேன். y எடுத்துக்கொண்டா y-ல சகவுல எத்தனை தேவை, சயவுல எத்தனை தேவை? சகவுல சஹவுல 5. சஹால 5 5 தேவை, சயல 4 தேவை. சய 4. சயோட 4 தேவை. அப்ப மொத்தம் கிட்டத்தட்ட எத்தனை தேவை எனக்கு? 9 தேவை. எக்ஸ்ல எவ்வளவு வேணும்? எக்ஸ்ல சகவுல எத்தனை தேவை? 2, சயவுல 2 சய 4. தேவை. அப்ப மொத்தம் 6 தேவை. அப்ப எக்ஸ்ல சய பகுதி அப்படின்றது இங்கால பக்கம் வருது அப்படிதானே? எக்ஸ்ல சய அப்படின்னு சொல்லிட்டு இங்கால தானே வருது, சக அப்படின்னு சொல்லிட்டு அங்கால வருது. அப்ப நான் கோட் அடிக்கும் போது கேப்ல அடிக்கும். எனக்கு இங்க வைய பார்த்தா வையில மேல 5 கீழே எத்தனை தேவை? வை பகுதியில சக பகுதியில 5ம் சயவுல எத்தனை வேணும்? 4. 4. அப்ப நான் வையச்ச எங்க நடிக்க போறோன்றது இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா நான் வையச்சில எப்படி முடிவு செய்ய போறேன்? வையச்சிக்கு நடுவால தான் என்ன போகுது கட்டாயம்? எக்ஸ். ஏன்னு சொல்லுங்க, மேலையும் கீழே ஓரளவுக்கு தானே, ஒரே அளவுக்கு தானே தேவை. மேல 5ம் கீழே 4ம் தானே, புரியுதா? கடங்காட்டி திரும்ப கேட்டு கொடுங்க என்னட்ட. இப்ப நான் வையச்சிக்கு இருக்கும்போது மேல் பகுதியில எத்தனை குறிக்க வேண்டியது தேவைப்படுது? சகவிட 5 வரை குறிக்கணும். கீறும்போது பெர்ஃபெக்டாங்கிறதுக்கு தான் சொல்லி தரேன். சயவுல எத்தனை வரைக்கும் தேவை? சய 4 வரைக்கும் தேவை. இப்ப எக்ஸ்ஹெச் வச்சுக்கொண்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். எக்ஸ்ஹெச் கட்டாயம் எதுக்குள்ள போனா நமக்கு மேலையும் கீழே ஒரே அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட மேல 5 கீழே 4 எக்ஸ்ஹெச் வையச்சுக்கு நடுவால போயிருக்கும். சரிதான் சொல்றது? வையச்சுக்கு நடுவால தான் கீரிப்போம் எக்ஸ்ஹெச். ஆனா வையச்ச எப்படி கீரிப்போம் நம்ம யோசிக்கலுமா? வையச்ச நடுவுல இருக்குன்னா சில டைம்ல என்ன செய்யல, நமக்கு எக்ஸ்ல 4 எடுக்கலாம் போகும். சோ நான் கீறத பாருங்க. நான் என்ன செய்யறேன், ஸ்டார்ட் ஆயிட்டா? நேர்கோடு மாறிக்கா இல்லையா? கொஞ்சம் என்னடா செய்யற அதுக்கு அடிமேல வச்சு அக்கிடுறேன்னா இப்ப சரியா? பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்னா இங்கால பக்கம் கூட ஆகும், அங்கால பக்கம் குறைவாகும் எடுக்க போறேன். அதாவது வையச்ச எடுக்கும் போது வையச்ச கொஞ்சம் என்ன செய்ய போறேன், சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சமா தள்ளி வச்சு அடிக்கிறேன். புரியுதா அது உங்களுக்கு? புரியாட்டி கேட்டுக்கொள்ளுங்க, எதுவும் பிரச்சனைனா. அப்ப இதுல 1, இதுல 2, இங்கால 1, 2, 3, 4, இது ரெண்டும் கட்டாயம் குறிக்கணும். அப்படியே இது மார்க்ஸ்களை குறைப்பாங்களா? ஓ சார். நீங்க எனக்கு அனுப்புன அந்த எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் குறிச்சிக்கீங்களா? கொஞ்சம் போய் பாருங்க செல்ல குட்டிய, போய் பாருங்க. குறிச்சிக்கிறேன் சார். எக்ஸ்ஐ எதுலயாவது குறிக்காம இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க. ரஹ்மான் குறிச்சிக்க மத்தாக சீமான் அவர் குறிச்சிக்கா? சம்ஹா நைட் ஒன்று கிடக்கு. ஆசிகா குறிச்சியா? பிரச்சனை தானே அது? இல்ல சார். இங்கால சயவுல எத்தனை வரைக்கும் தேவை? நீங்க எக்ஸ்ல சய 4 வரைக்கும். அப்ப சய 2, சய 3, சய 4. தென் வழியில மைனஸ்ல எத்தனை வரைக்கும் தேவை? அதுலயும் 4 வரைக்கும். -1, -2, -3, -4, -5. கட்டாயமா இதுல 2லயும் நான் அம்புக்குறி போடணுமா? What does it mean when I am putting the அம்புக்குறி in there? எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து கேட்பேன். என்ன காரணத்தால் நான் அதுல அம்புக்குறியே போடுறேன், நம்புக்குறியே? அது நம்பர்ஸ் வந்து முடிவில்லையா போகுது. அதனால நம்ம பேசிக்கா எப்பயுமே போட்டு போயிடுறது பெட்டர் ஃபார் அஸ். இப்ப என்ன செஞ்சுட்டேன், ஆள் கூட்டத்தாலும் கீறுறது ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஆள் கூட்டத்தாலும் நான் எப்படி கீறினேன் இப்ப நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் ஒருவேளை இங்கால எடுத்துக்கு இருந்தா இங்கால இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வேஸ்ட் தானே. இன்னைக்கு 3 நாள் எடுக்கிறதெல்லாம் அப்ப நான் இப்படி கீறுறதுனால என்னோட படமும் ஷேப்பா வரும். அடுத்தது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு பக்கத்துல ஒத்த பக்கத்துல போய் அந்த இதுல முட்டிக்கிட்டும், இன்னொரு பக்கத்துல இப்படி முட்டாமலும் இருக்காது. சரியா நமக்கு ஷேப்பா வந்து சேரும். ஓகே,
சார் என்னடா YHல நம்பர்ஸ் இங்கிட்டும் குறிக்கல இந்த இடது பக்கமும். விருப்பமான பக்கம் குறிதாங்க நீ, சரியா? சார் நீ விருப்பமான பக்கம் குறி. நம்மளோட மெயின் நோக்கம் என்ன? அதுல நம்பரை குறிச்சு காட்டுறோம், சரியா? எனக்கு குறிச்சு அந்த பக்கம் குறிக்கிற பிரச்சனையா? இது இல்ல சார், எங்கிட்ட பல விஷயத்தை தான் கேட்டேன். அப்புறம் நீ உனக்கு வர்ற மாதிரி இருக்கு. நான் எப்பயோ உங்களுக்கு வர்ற விஷயத்த மாத்தாதீங்க. அதுல இருக்கிறது கொண்டு நீங்க முடிவு செஞ்சு கொடுங்க. இப்படின்னா சரியா, அப்படின்னா சரி இல்லை, நமக்கு குறிக்கிறதா மெயினான விஷயம், சரிதானே? அடுத்தது போமா. இப்ப ஆள்கூறுகளை போடுவோம். ஆள்கூறுகள் என்ன சொல்லுது? -5ம் 5. அப்ப சயனாலும் 5 எங்கனையும் இங்கே, சரியா? அடுத்தது சயமூண்டும் சைபரும் அது எதுல எங்குதுங்க? இங்க நேருது. அதே மாதிரி அடுத்து என்னது? சய2ம் சய3 இதுல இருந்து. அதே மாதிரி அடுத்து எத்தனை? சய2 சய3 அடுத்த ஆள்கூறு சய1ம் சய4. அதே மாதிரி அடுத்த ஆள்கூறு சைபரும் சய3. சைபர் இந்த அறிக்கை, சய3 இந்த அறிக்கை. அடுத்த ஆள்கூறு எங்க? 1ம் 0. எக்ஸ்ல 1, y-ல 0. இதுல வரும். ஆள்கூறு குறிக்கிறது தான் மெயினான விஷயம். அதை குறிச்சு அதுக்கான மார்க்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. தென் அங்கே போயிருங்க. அடுத்து 2ம் அடுத்து 5. ஓகே, இதுவரைக்கும் குறிச்சு ஓகே எல்லாருக்கும்? அடுத்த விஷயம், எப்பயுமே ஆள்கூறு இது கிராஃப் வரையும்போது முதல்ல அது எந்த பக்கத்தை வரையணும்? இது நான் சொன்னதை வச்சுக்கொண்டு சொல்றீங்க. முதலாவது எதை வரையணும்? இந்த இருக்க வளைவு. முதலாவது வளைவு வரைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? மேல இருந்து என்ன எல்லாம் ஒழுங்கா வருது? எல்லாரும் சந்தேகமா இருக்குன்னு மழை பெய்யலையா சார்? அது இல்ல மண்ணால மழை பெய்யுமா? மரியம் கேள்வி கேட்கிறா, சொல்லு. மண்ணால மழை பெய்யுமா? அது நடக்காது. அஸ்ரா அடுத்து யாரு? சப்னா. மழை பெஞ்சாங்க அதனால இல்ல சார், வாய்ப்பு இல்லை. உங்களோட ஊர்ல ஏதாவது மழை பெஞ்சா? வாய்ப்புகள் ஏதாவது இருட்டுற மாதிரி அப்படி ஏதாவது? சப்னா ஊர்ல சார் எங்களோட ஊர்ல மழையே பெய்யாது பிள்ளைகள். அப்படி எப்படி தெரியுமா? இப்ப உங்க ஊர்ல எல்லாம் வெயில் அடிச்சு கொடுத்துன்னு வைங்கண்ணே. எங்க ஊர்ல என்ன செய்ய சொல்லுங்க? மழை பெய்யும். நாங்க வித்தியாசமான நாடு. நான் எங்களை தனி நாடாதான் பிள்ளைகள். மழை பெய்யும். நான் தனி நாடாதான் கேட்டது. மக்களோட பாப்புலேஷன் குறைவுன்னு சொல்லி ஆகிட்டான். ஏன்னா அங்க தனி ஒரு ஐலாண்ட் தானே. உண்மையாதான் நான் இருக்கிற ஐலாண்ட் தெரியுமா? மரியம் அந்த அஸ்ரா சஹ்னா அந்த பிள்ளைகள் இருக்கிறது கண்ட்ரிக்குள்ள. நான் இருக்கிற வந்து பாலத்தை க்ரோஸ் பண்ணி தான் வரணும், தெரியுமா? நான் இருக்கிற தனி ஐலாண்ட். பாத்துறீங்களா? மேப்ல போய் ஜூம் பண்ணி பாருங்க. நடுவில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கனெக்ட் ஆகும். ஒருவேளை பிரிட்ஜ் உடஞ்சிட்டா என்ன நடக்கும்? அப்படி இந்த நாடு இந்த ரொம்பஞ்சேரியில காட்டுற மாதிரி என்ன நடக்கும்? பிரிச்சுக்கிட்டு போய் அங்கே வேற ஏதாவது நாட்டுக்கு போய். இப்ப நம்ம கிராஃபும் பெரிட்டோம். கிராஃப் பெரின பிறகு பெட்டர் என்ன செய்யலாம்? இந்த ஈக்குவேஷனை என்னது? இந்த ஈக்குவேஷன் என்ன செய்யலாம்? இதுல எழுதிடலாம். பெட்டர் எழுதுனா நல்ல. ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளை. யாரோ ஒரு புள்ள காசு கட்டிக்கும் 10ஆம் மணி. நான் சொன்னது வந்து என்னதுன்னு சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு இப்ப இந்த எலெக்ஷன் பிரச்சனை தானே. என்ன நடக்கும்னு சொல்லி இப்போ 2-3 நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடணுமா? கர்ஃபியூ போட்டானே என்ன நடக்கும்? சோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாயத்தமாக
இருந்து கொள்ளுங்க. இஃப் சப்போஸ் எதுவும் பிரச்சனைகள் வந்தா கர்ஃபியூ வரைக்கும் போகலாம். ஆனா அந்த அளவுக்கு மக்கள் வந்து முன்ன மாதிரி முட்டாள்கள் இல்லை. முன்ன மாதிரி மோடத்தனமா இவனுக்கு சப்போர்ட்டர் நான் இவன் சப்போர்ட்டர் சொல்லி அடிப்படி போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே கள்ளம் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படி எதுவும் கர்ஃபியூ வரும்னு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் வீட்டை தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. நொட் ஷுவர் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும்னு சொல்லணுமா? ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்ஸ் வந்த பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் ஆயத்தமாகவே இருங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் திரும்ப போகணும் கொழும்புக்கு. கொழும்புக்கு எப்போ போறோம்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போறா எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போறதா இப்ப போறோம் ஒன்றும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை பின்னார் எண்ணி முடிப்பாங்க. அப்படியா? முதல் நாள் எலெக்ஷன் நடந்தா அடுத்த நாள் பின்னேரம் எண்ணி முடிக்கிறது இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் எனக்கும் தெரியும். எனக்கு மறந்துட்டு. ஸோ எனக்கே பயன் நான் இப்படி பைக்ல திரும்ப போறேன். பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளை. ஆயிஷா ஆயிஷா என்ன சார்? நானா? நீதான் வாட்ஸ்அப்புக்குள்ள நீங்க போனீங்களா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு? இல்ல, அது வந்து ராத்தா போயிடுச்சு. உங்களோட போன் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது ராத்தா பறிச்சு வாட்ஸ்அப்புக்குள்ள போய் ஸ்டேட்டஸ் போட்டாங்களா? இல்ல சார், இது வேற போன்ல தான் நான் ஏதோ சொல்றா தெரியுதா என்னை பத்தி? அடுத்தது அடுத்த கொஸ்டின் என்ன பிள்ளைகள் கேட்டிருக்கு. இப்ப நம்ம கிராஃப சக்சஸ்ஃபுல்லா வரைஞ்சோம். சோ இது வரைக்கும் நம்ம வரைகிறதால இத்தனை மார்க்ஸ் கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதை நீங்க சொல்லுங்க. இவ்வளவு மட்டும் தான் எனக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ். 3. டோட்டலே நீங்க 3 தான் கிடைச்சிருக்குமா? ஸ்கீம் கிடக்கா? இப்ப லைவா ஸ்கீம் ஏதாவது நான் குரூப்ல ஸ்கீம் போட்டுவிட்டேனா? நான் எடுத்தான் பார்க்கணும். ஸ்கீம் ஏதாவது ஸ்கீம் போட்டனா இல்லையா? போட்டிருக்கணும். கைவசம் யாருக்காவது ஸ்கீம் அனுப்புனா கொஞ்சம் இருங்க, நான் ஒரு செக் பண்ணி பார்க்குறேன். 2023 ஸ்கீம் கிடக்க மாதிரியா? 21 எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பிள்ளைகள் மார்க்ஸை நோட் பண்ணுங்க எல்லாரும். இப்ப இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கும். முதலாவது விஷயம், இதை காண்றதுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதை கண்டீங்க, இதுக்கு 1 மார்க்ஸ். அடுத்தது இந்த பாருங்க பிள்ளை, இது ஒரு நான் காட்டுறேன், உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இது ஜூம் ஆகிதா? ரைட், இப்ப பாருங்க விளங்கு இல்லையா? நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எழுதுங்க. சரியான அளவிடையுடன் அச்சுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவிடைகள்லாம் கரெக்டா 10 சிறிய பிரிவுகள் எடுத்து அச்சுக்கள் வரைகிறதுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா 1. XY எல்லாம் சேர்த்துதான். அடுத்தது இதுல இந்த புள்ளிகள் குறிக்கிறாங்க. இந்த எந்த புள்ளிகள் சொல்லுங்க. இந்த ஆள்கூறுகள் குறிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்ஸ். எதுக்கு 1 மார்க்ஸ்? முதலாவது 1 மார்க்ஸ் எதுக்கு? கிராஃப்ல அச்சுகள்ல அந்த இடைவெளிகளும். நெக்ஸ்ட் 1 மார்க்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? அதுல இருக்கிற ஆள்கூறுகளை குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். ஒப்பமான வலை அப்படின்னா என்னன்னு, அந்த அடிமட்டத்தால வச்சு இணைக்காம ஒப்பமான அழகான ஒரு வளைய வரைகிறதுக்கு 1 மார்க்ஸ். புரியுதா? ஃபிட் விளையிச்சா? ஓ சார். சர்ஃபா விளையிச்சா உனக்கு? ஓ விளங்கிச்சு. என்ன விளையிச்சு? நீங்க சொன்னது. எழுதுனியா? 3 குறிச்சிட்டு இருக்க மாட்டியே? ஓ எழுதிட்டேன். போய் சொல்ல, வல்லாஹி எழுதுனியா? வல்லாஹி எழுதிட்டேன். மத்தாக்கெல்லாம் வல்லாஹி எழுதுனீங்களா?
ஆம் சார். ஓ சார். என்னடா அதான் இஷ்டாக் வல்லாஹி எழுதுனியா? ரஹ்மான் வல்லாஹி எழுதுனியா? இல்ல சார். எழுதினா இஸ்பாக் நமக்குலாம் கூட மார்க்ஸ் வந்துருது. இஸ்பாக் சரி, மறுக்க சொல்லுவாளே. மறுக்கா போ. முதலாவது சரியான அளவிடையோட போட்டுருவோம் குரூப்ல. அப்படி போட மாட்டோம். ஸ்கீம் உங்களுக்கு இப்ப தாரது. ஸ்கீம் போட்டுடையா? அப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுருவோம் சார். மட்டும் உங்களுக்கு எழுதுற மாச்சல்ல நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடாமே. நான் கிளாஸ் முடிய தான் போடுவேன். சரியா? இப்ப போட மாட்டேன். ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதுன்னா போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதுன்னு, கள்ள வேலையில எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு. சோ நீங்க இவ்வளவு மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிடைச்சிரும்? 10க்கு 4 கிடைக்கும். அப்படியே சொல்றேன். என்ன சம்மானி 10க்கு எத்தனை கிடைக்கும்? 4 கிடைக்கும். 5க்கு எத்தனை? 2 2.5. என்ன 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 பதட்டம், பிரஷர் ஆடா உங்களுக்கு. சரி, அப்ப அது சரி. அடுத்தது பாப்போமா? அடுத்தது சொல்லுங்க பாப்போம். அடுத்த என்ன கேள்வி? அடுத்த கேள்வி எதுல இருந்து சொல்றான்? வரைவில் இருந்து. அப்படியே என்ன செய்யணும்? வரைவில் யூஸ் பண்ணவே கூடாது, அப்படித்தானே? யூஸ் பண்ணணும். வரைவில் இருந்து. சரியா? வரைவில் இருந்தா இப்ப நான் சொன்னேன் தானே 10ஆம் ஆண்டு கிராஃப் மட்டும்தான். யாரு அந்த ஜூம் யூசர்? யார் அந்த ஜூம் யூசர்? மைக் வந்து உள்ள கிடக்கு. யாரும் மைக் உள்ள கிடக்கு பாருங்க. இன்னொரு முறை அந்த ஜூம் யூசர் வர்றால் மைக் உள்ள கிடக்கட்டுமே, என்ன செய்யணும் பாருங்க. வடிவா நினைவு வச்சு கொடுங்க. சொல்றது வடிவா கேளுங்க. வரைவை பயன்படுத்தினா என்னத்தை பயன்படுத்தணும் கட்டாயமா? முதலாவது கேள்வி. இப்ப பாருங்க, நமக்கு எப்படி மார்க்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. 10ஆம் ஆண்டு கிராஃப் சொன்னா 10ஆம் ஆண்டு கிராஃப் எப்ப எந்த அச்சுல இருக்கும்? x=0 y அச்சுல இருக்கும். இந்த கிராஃப் எப்படி வந்துட்டு y அச்சை விட்டு வெளியே. இப்ப முதலாவது கேள்வி. இப்ப இந்த கிராஃப் வந்து உயர்வு கிராஃபா இழிவு கிராஃபா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? முன்னுக்கு வர சகசய எதுக்கு முன்னுக்கு வர? உங்க வீட்டுக்கு வாசலுக்குங்களா? x வர்க்கத்துக்கு. x வர்க்கம் இருக்கு. x வர்க்கத்துக்கு முன்னாடி வர அந்த குறி வந்து சகவா இருந்தா என்னது எதிர்ப்பதம்? இழிவு கிராஃப். சயவா இருந்தா உயர்வு கிராஃப். சரிதானே? நான் இப்ப உங்களுக்கு பேசிக்கா எடுத்தோன்னு கேள்வி செஞ்சது காரணம் கொஞ்சம் ஆக்டிவா செய்வோமே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம். இதுல நிறைய டைப் இருக்கு. இப்ப இதுல நான் என்ன செஞ்சிட்டேன்? இருபடி சமன்பாடு எழுதாந்துட்டு தானே. இதுல இருபடி சமன்பாடு எழுதிக்குதானே. ஓ சார். இதுல அதே பேஜ்ல அதுக்கு மேல உள்ள ஒரு கேள்வி பாருங்க. அவன் இருபடி சமன்பாடு தரையில பெருக்குன்னா இருபடி சமன்பாடு வார மாதிரி தந்திருக்கான். வழங்குதா? அதே மாதிரி கொஞ்சம் மேல இங்க கொஞ்சம் மேல என்ன மேல நல்ல மேல வீடு. அதுக்கு கீழே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. 4வது 5வது ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. அதுல இன்னொரு வடிவ சந்திக்கு தந்திருக்க. அதை நீங்க கடைசியா கொண்டு வந்தாலும் என்ன ஆகும்? சேரும் திரும்ப ஒரு இருபடி சமன்பாடு. எல்லாமே உண்டுதான். நீங்க பயப்படுறதுன்னா ஈஸியா மார்க்ஸ் இருக்காது. சோ இதுக்கு எத்தனை மார்க்ஸ் வரப்போகுது? நம்ம மொத்தமா 3. அடுத்தது வரைவில் இருந்து செய்ய போறோம். இது டீப் பார்ட் கொஸ்டின். வரைவில் இருந்து என்னத்தை காணட்டாம்? சார்பின் இழிவு புள்ளி காண்க. சரி, கேள்வி சரியா தான் போகுதா? சார்பின் இழிவு புள்ளி இல்லாட்டி இழிவு பெருமானம் அப்படின்னு கேட்டா யார போட வேண்டும்? ஏடா இது இதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வடிவா கேளுங்க. இது என்ன கிராஃப்? இழிவு கிராஃப். இழிவு புள்ளின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இழிவு பெருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இவன்ட ஜோக் பாத்திருக்கீங்க. நம்ம அந்த கவுண்டமணி செந்தில் அவனோட ஜோக்ல வந்து பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், அண்ணன் சொல்ற மாதிரி சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஜோக் எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? அப்படி ஒரு ஆக்கலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் பாத்திருக்கேன். நீ ஒருத்தராவது பாத்திருக்கீங்க. வந்தாங்க அப்படின்னா யாருன்னு தெரியுமா? கவுண்டமணி செந்தில் தெரியுமா? தெரியும். அது மாதிரிதான் இங்க இழிவு பெருமானம் சொல்லுவான், இழிவு புள்ளின்னு சொல்லுவான். யார சொன்னாலும் யார் எழுதணும்? வையால் கூறு எழுதணும். திரும்ப புள்ளியிட ஆள்கூறு இருக்கலாம். திரும்ப புள்ளியிட ஆள்கூறுல வையால் கூறு எழுதணும். இப்ப இதுல என்னென்ன வகையில சொல்லணும்? திரும்ப புள்ளி, இழிவு புள்ளி, இழிவு பெருமானம், இழிவு பெருமானம் இப்படின்னு இந்த கிராஃப்ல சொல்லலாம். இதே உயர்வு கிராஃபா வந்தா உயர்வு பெருமானம், உயர்வு புள்ளி,
திரும்பட் புள்ளின்னு அந்த இடத்துல திரும்பட் புள்ளியின் பெருமானம். இதுக்கு என்ன ஆன்சரா வந்தீங்க? இதுல ஆள்கூறு என்னன்னு சொல்லுங்க. இந்த திரும்பட் புள்ளியில ஆள்கூறு என்னன்னு முதல்ல சொல்லுங்க. 0 மறையுண்டு கம்மா மறையுண்டு கமா மறைநாடு. மறையுண்டு கமா மறைநாடு. இதுதான் என்னவா வரும்? ஆள்கூறு. இதுல வைதான் என்னவா இருக்கும்? அந்த இழிவு புள்ளி அல்லது இழிவு பெருமானம் திரும்பட் புள்ளியா வரும். அப்ப அது என்னது? -4 தான் இருக்கான. அப்ப ஒருவேளை நம்ம இதையும் செஞ்சுட்டோம் மேட்சா பிள்ளை செஞ்சா நமக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 1 உண்மையாவா? 100 பிக்ஸ் பண்றீங்க? கோடி ரூபாய்க்கான கேள்வி. என்ன சீமானாவால் என்ன சொல்ற நீ? எத்தனை மார்க்ஸ் சந்திப்பாங்க? சரியா, அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்குறோம். -4 எழுதுறதுக்கு எத்தனை மார்க்ஸ்? சோ நமக்கு இவ்வளவு மட்டும் எழுத தெரிஞ்சுட்டா எத்தனை எடுத்துட்டோம்? 10க்கு 3 5 என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னா கால்குலேட்டர் எடுத்து அடிச்சு வச்சு காட்டையா? 1 3 4 4 5. அப்ப விஷயம் எல்லாருக்கும் பிடிபட்டுட்டா? மெயினான விஷயங்கள் இப்ப நான் டக்கு 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 இப்ப நான் ஒரு புள்ள விட்டுருக்கேன். என்ன புள்ளைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் புள்ள ஒன்று விட்டுருக்கேன். இதால எனக்கு மார்க்ஸ் போறதுக்கு கூடி வாய்ப்புகள் கூட இருக்கு. என்ன புள்ள? அந்த ஆள்கூற்று தளத்துல அந்த புள்ளி புள்ளி வச்சு கேட்டீங்கதா? புள்ள வரைவை நீட்டி விடுறது. வெரி குட். வரைவை எப்ப நீட்டுவோம்னு சொன்னேன். நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது மேல போட்டிருக்கா? ஏதாவது ஆயுடைகள் மாதிரி போட்டிருக்கா? வடிவ நினைவீங்க, ஏதாவது ஆயுடைகள் மாதிரி போட்டிருந்தா கட்டாயம் வரைவு இப்படி நிப்பாட்டிடணும். ஆயுட ஏதாவது போட்டிருக்கா மேல் பகுதியில் நமக்கு கேள்வி துவங்கும் போது? இல்ல சார். அப்ப அந்த கிராஃப் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு வரைவு. அண்டர்ஸ்டாண்டா? பிட்டா இப்ப நான் சொன்னதுல எழுதுனீங்களா? இல்லையே, எழுதக்கூடாது. என்ன மறுவா சொல்லல? கிராஃப ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஃப் எழுதி துவங்கும் போது ஏதாவது ஒரு சமநிலை தந்து அது சமநிலை தந்தா தான் என்ன செய்யணும்? இந்த கிராஃப இந்த புள்ளியை தண்ணி நீட்ட மாட்டோம். காரணம் என்னன்னா அந்த சமநிலையில சொல்லுவாங்க இந்த கிராஃப எக்ஸ்ரே இந்த பெருமையில இந்த பெருமைக்கு கீழ்றது. நம்ம உதாரணத்துக்கு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் எல்லாம் செய்வோம். அப்போ உங்களுக்கு விளங்கும். சரியா? படையான வச்சுக்கணும். அப்படி தரல அப்படின்னா என்ன செய்யணும்? கட்டாயம் இந்த கிராஃப கொஞ்சம் நீட்டிங் காட்டிடணும். ரீசன் என்ன? அந்த கிராஃப் தொடர்ந்து போகுதுன்னு காட்டும். ஓகே ஓகே எல்லாருக்கும் ஓகேயா? புதுசா வந்தாங்க கொஞ்சம் கதைங்கடா. உங்களெல்லாம் பேரெல்லாம் இனி பாடமாக்குறதுக்கு உயிர் போயிடும். யார் புதுசா வந்தாங்க? ஹம்னா மரியம் எழுதிட்டியா? ஹஸ்னா ராசிக் புத்தளம். ஹஸ்னா ராசிக் எழுதிட்டியா? கிராஃப் காப்பி வச்சிருக்காங்கம்மா. இமாரா? ஓ சார். இமாரா? ஓ சார். படிக்கிறியாமா? ஓ சார். போய் சொல்லாத. படிக்கிறதுல தானே ஆசையே இல்லை தானே படிக்க? உண்மையானோ? உண்மையோட ஆசை இல்லை. மிஷால் மிஷால் நஹலா ட்வின்ஸ் பிரச்சனை இல்லை தானடா? இல்ல சார். இதுண்டா சொல்லு, அமைதியா இருக்காது. என்ன சரி வேலை எனக்கு கோல் படுத்தியா கேட்டு. முகமது நாசிக் கிராஃப் காப்பி வச்சிருக்கியா தங்கம்? ரசா கனெக்ட் ஆகுச்சாண்டி? ரசா ரசா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்பீட் டெஸ்ட் ஆப் எடுத்து இப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் எப்பயுமே இதுக்கு மேல ஏறி வைஃபை ரவுட்டர் வைப்பேன். நான் வைஃபை ரவுட்டர் அங்கே கவரேஜ் வரல. அப்ப நான் என்ன செஞ்சேன்? அங்கே வச்சுட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வரல. ஒவ்வொரு இடமா வைஃபை ரவுட்டரை தூக்கி வச்சேன். வச்சு எப்ப எனக்கு லைட் வருதோ அப்ப ஜன்னலுக்கு வழியால போயிட்டு ஒரு இடத்துல வழியா வச்சு கவரேஜ் வந்துச்சு. ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி என்ன செஞ்சேன்? ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போதுதான் எனக்கு தெரியா வச்சு எங்கன்னா கவரேஜ் வருது. ஸோ உங்களோட போன்ல கவரேஜ் எப்படி வருது அப்படின்ற ஸ்பீட் டெஸ்ட் பை ஊக்லா WOKLA அந்த ஆப் ஏற்றி படிக்கிற இடத்துல வருதா இல்லையா செக் பண்ணி பாருங்க. அப்பதான் விளங்கும். புரியுதா?
நிறைய பேர் செக் பண்ணிக்காங்க. வேண்டாம் உங்களுக்கு இப்ப இருக்க இடத்துல கூட செக் பண்ணி பாருங்க பிற ஒரு நாளைக்கு. நுஹா, ரீமா, நிஃப்ரா எல்லாரும் ஓகே தானே? ரிஷ்மா, ரிஃபாஸ், சாஹியா. ஓ சார். சாஹியா எந்த ஸ்கூல்? சாஹியா ஓகே ஓகே. சல்மா, சிராஜ் விளங்கினாமா? தும்மோதர முஸ்லிம் வித்யாலயம். ஓகே ஓகே ஓகே. அம்னாட ஸ்கூல் தானே? அம்னாதே ஸ்கூலா? ஓ. சஸ்னா ஓ விளங்கிட்டா? சார். சஸ்னா எங்கடா சஸ்னா? சர்ஃபா சரி, சஹா சரி. சஹாமா? சஹாமா விளங்கினா? ஓ சார். பிறந்த நாள், கல்யாணம் முடிஞ்சா? சஹாமா கல்யாணம் முடிஞ்சா? ஓ சார். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டியா? ஓ. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு புதுசா ஒன்று காட்ட போறேனே. நேத்து என்ன காட்டினேன் ஸ்டேட்டஸ்? ஐஸ்கிரீம். இன்னும் கொஞ்சம் கிண்டியோடயா? என்ன சாமா? நானே சார். டோனட். டோனட். ஒரு புள்ள சொல்லிட்டேன் வானா. சரியா? இது இன்றைக்கு சாப்பிட மாட்டேன், நாளைக்கு தான் சாப்பிடுவேன். நேத்து நல்லா சீனியை சாப்பிட்டு நீங்க சாப்பிட கொஞ்ச நேரம் சாப்பிட்றேன். இதுதான் எனக்கு மனசுக்கு பயம். கஷ்டப்பட்டு அவ்வளவு செய்யறோம், எல்லாமே கரைஞ்சிருமோ அப்படின்னு. அதெல்லாம் லைட்டா சாப்பிட்டு இனி ஆசை வரும்போது கட்டுப்படுத்த சாப்பிட்டுருங்க. அது ஓகே வந்த அது வரையும் கட்டுப்படுத்தி வைக்கணும். அடுத்த மத்த எல்லாருக்கும் ஓகே தானடா? எதுவும் பிரச்சனை இருக்கா? நூருல் ஹம்தா பிரச்சனை ஒன்றும் இல்லை. மஹசின், ஹேஷாந்த். ஹேஷாந்த் சார். அடுத்த பாட்டுக்கு போவோமாடா? போகலாம் சார். ஓகே, அடுத்த பாட்டு क्वेश्चन ஒரு ஆள் வாசிங்க. அடுத்த பாட்டு क्वेश्चन யாராவது வாசிங்க. சார்பின் பெருமானம் இரண்டிலும் குறைவாக இருக்கும் எக்ஸின் பெருமான ஐடியை எழுதுக. இவ்வளவு நாள் நம்ம எப்படி பார்த்துங்க? 10ஆம் ஆண்டு பொசிஷன்லாம் வரும்போது சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமானம் வச்சு சார்பு மறையாக கூறுறது குறையிறது, சார்பு நேராக கூறுறது குறையிறது. ஆனா இங்க என்ன சொல்லிட்டான்? சார்பு என்னவாகும் போது ரெண்டிலும் குறைவாக இருக்கும் எக்ஸின் பெருமான ஆயுடு. பெருமான ஆயுடு. அப்ப இந்த கொஸ்டினை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது. சரியா? இங்க இருக்க கேள்வி 4வது கேள்வி என்ன? சரி, முதலாவது சார்புனா யாரு? சார்புனா வையச்ச பாப்போம். சார்புனா என்ன செய்யும்? வையச்ச பாப்போம். வையச்சு இல்ல சார்பு. சார்புன்னு சொன்னா சார்புன்னு சொல்றது யாரு? இந்த சரிதானே? இரண்டிலும் குறைவு அப்படின்னா 2 எடுக்கணுமா? இந்த மார்க்ஸ் வந்து 10லும் குறையண்டா, உண்ட மார்க்ஸ் 10ன்னு கேட்டா என்ன செய்வ நீ? நம்மளோட பழைய மாம்பழ கதை மாதிரிதான். மாம்பழ கதை இப்ப விட்டாச்சு என்ன கொஞ்ச நாளா. ஏன்னா அந்த பாடம் சரியா? அப்ப முதலாவது சார்பு. சார்புன்னா கிராஃப். அப்ப சார்புன்னு சொன்ன எந்த அச்ச பார்ப்போம்? அப்ப சார்புண்டா வையச்ச பார்ப்போம். அப்படின்னா இங்க வையச்ச பத்தி தான் பார்க்க போறோம். வை வந்து 2 விட கூடவா இருக்கிறத பத்தி கேட்கிறாங்களா? வை வந்து 2 விட குறைவா இருக்கிறத பத்தி கேட்கிறாங்களா? வை 2 விட குறைவா. வை வந்து இப்படி 2க்கு சமனாகவும் 2 விட கூடவா இருக்கிறதா, இல்லாட்டி வை வந்து 2 விட குறைவாகவும் சமனாகவும் இருக்கிற மாதிரியா? இதுல எந்த சிச்சுவேஷன்? முதலாவது 2 விட குறைவா இருக்கிறது. மூணாவது. வெரி குட், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சார்பு 2லும் குறைவானது. சார்புனா யாரு? சார்புனா யாருன்னா கிராஃப் சொல்லணும். சார்புனா யார பார்ப்போம்? சரி, 2லும் குறைவானதுன்னா இந்த 4 சிச்சுவேஷன் இருக்கு முறைப்படி. மொத்தம் 4 சிச்சுவேஷன் தானே வரலாம். ஒன்று அவரையும் எடுக்கலாம், அவரோட குறைவாகவும் வரலாம்.
இல்லாட்டி அவரோட குறைவாவே வரலாம். அப்ப நம்ம கேட்டதுபடி ரெண்டிலும் குறைவானதுல y 2 விட குறைவான எந்த இது? முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது? மூணாவது. என்ன செய்யணும்? ஒரு கோடை நம்ம இப்படி அடிப்போம். எப்படி அடிக்க போறீங்க? இது ஒரு கோடை அடிக்க போறீங்க. அந்த கோடை நமக்கு தெரியும் வையச்ச பார்த்து அடிக்க போறோம்னா யாருக்கு இதா வரும்? இதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சோம்? y = 0 கூட எப்படி அடிச்சோம்? y = 0 அது எப்படி வந்துச்சு? எக்ஸுக்கு சமாந்தரம். y சமன் வந்தாலே x க்கு சமாந்தரமா வருது. அப்ப இந்த இடத்துல எப்படி நான் பிள்ளைகள் வேற ஒன்றுமே இல்லை, ஈஸி. இப்ப நம்ம என்ன செய்யும்? ஈஸிக்கு நான் சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ரெண்டிலும் குறைவுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யுங்க? ஒரு டாட் கோடு தெரியுமா? இதை நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த கோடு எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா 2 முதல்ல அடிங்க. அடிச்சிட்டீங்களா எல்லாரும்? சரியா இந்த கிராஃப் வெட்டி கொண்டு போற மாதிரி அடிங்க. அடிச்சிட்டீங்களா? ஓ சார், விலங்கல்ல இந்த क्वेश्चन. முதலாவது சொல்ற விஷயத்தை செய்யுங்க, நிறைய கைக்காம. உங்களை நான் விளங்கணுன்றதுக்கானதான் மெதுவா இருக்கிற பேசிக்ல இருந்து சொல்றேன். புரட்டி விட்டு ஓடலாம் மத்தாக மாதிரி. அதெல்லாம் பேசிக்கா விளங்கக்கூடிய மாதிரி மெதுவா ஒரு விஷயம் சொல்ற விஷயத்த மட்டும் செய்யுங்க. புரியுதா? இந்த விஷயம் ஏன் அடிக்கிறோம், கோட் அடிக்கணும்னு விளங்கணும் தானே? கோட் அடிக்கிற என்னத்துக்கு தெரியணும் தானே? சும்மா கொண்டு போயா என்னத்துக்கிட்டே தெரியாது, சும்மா விட மாட்டேன்னு பரவாயில்ல. அதனால தெளிவா சொல்ற விஷயம். முதலாவது சார்பு, இந்த 4 விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் தானே? இப்படி 4 வகையில கேட்கலாம் தானே? ஒவ்வொரு மாதிரி கேட்கலாம், ஒவ்வொரு நம்பரா அதுல வந்திருக்காங்க. நமக்கு இந்த டைம்ல என்ன கேட்டது? சார்பு 2லும் குறைவா இருக்கிறேன்னா முதலாவது 2லும் குறைவா இருக்கிறேன்னா 3வது சிச்சுவேஷன் தான் மெயின். சார்பு 2லும் குறைவுன்னு என்ன அர்த்தம்? வைக்கு வர்ற ஆள்கூறு எல்லாமே 2 விட குறைவான நம்பரா தான் இருக்கணும். வைக்கு வர ஆள்கூறு எல்லாமே என்னவா இருக்கணும்? 2 விட குறைவாக. இப்ப நான் வரைஞ்ச கோட்டுக்கு கீழே எங்க நான் புள்ளி வச்சாலும், நான் வைக்கிற புள்ளி நீங்க வைக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா கலர் பெண்ணால வைங்க. இங்கனையோ இல்லாட்டி இதுலயோ 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 இந்த கிராஃப்ல நான் இந்த 2 கோடை அடிச்சிருக்கேன். இந்த ஒரு 2க்குள்ள ஒரு கோடு, இதுக்கு கீழே இருக்கிற எந்த பகுதியில நான் கை வச்சு ஆள்கூறு எழுதும் போதும் வடிவா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள நான் எங்க கை வச்சு ஆள்கூறு எழுதும் போதும் பையாள்கூறு எண்ணத்தை விட குறைவா வரும் கட்டாயம். யோசிச்சு பாருங்க, இதுல என்ன வரும்? கிட்டத்தட்ட இதுல வச்சு பாருங்க எத்தனைக்கு? 1. இதுல வச்சு எத்தனை வரும் பையாள்கூறு? 0. கீழே வாங்க எத்தனை? இங்கே வச்சும் போது கீழே வாங்க எத்தனை வரும்? சய 3. அப்ப எல்லாமே எத்தனை விட குறைவு? 2 விட குறைவு. அப்ப சார்பு 2லும் குறைவானது அப்படின்னா கிராஃப பார்ப்போம். சார்புன்னு சொன்ன எந்த அச்சை பார்ப்போம்? YH. அப்ப YHல வர்ற ஆள்கூறு 2 விட குறைவானதா இருக்கணும். ஆனா 2 எடுக்க கூடாது. 2 எடுக்கணும்னு நான் என்ன செஞ்சிருப்பேன்? டிரெக்ட் கோடுக்கு இருப்பேன். 2க்கு சமனா வரும்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? இடைவெளி விட கோடு இல்லாம என்ன செஞ்சிருப்பேன்? ஒரு நேர்கோடா அடிச்சிருப்பேன். இப்ப நீங்க நேர்கோடு அடிக்கிறது கட்டாயமா சட்டமா? அடிக்கணுமா கட்டாயம்? தேவையில்லை. நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்கான போட்டிருக்கேன் ஈஸிக்கு. உங்களுக்கு தேவைன்னா நேர்கோடாவே அடிங்க, தப்பு இல்லை. இங்க விஷயம் எப்படி எழுத போறோன்றத பாருங்க. இந்த புள்ளியில தான் என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? வைட பெருமதி 2 இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு போங்க. 2 இருக்கிற பெருமதி என்னன்றது உங்களுக்கு கிராஃப்ல பாருங்க வரைஞ்சாக்கு. நான் கேட்கிறேன் ஒருத்தர வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் போடுங்க. நான் சொல்றதை செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் அழகா விளம்பரப்படுத்தணும். குழப்பை கொள்ளாது, அவசரப்படாதீங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன பெருமதி? இதுல வர்ற அதே பெருமதியில தசமதானம் தான் எங்கனே வரும். என்னன்னு பார்த்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட 3.4 1.4. எல்லாருக்கும் அப்படி வச்சா கிட்டத்தட்ட? சில ஆட்கள் இப்ப நான் இப்படி நான் ஒண்ணு சொல்லி கூட ஒண்ணு நான் சொல்லுவேன் சரியா? அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை வந்திக்கு? 3.4. சில ஆட்களுக்கு 3.5 வந்து, சில ஆட்களுக்கு 3.3 வந்திருக்கலாம். இதுல நீங்க என்ன போட்டாலும் பிழையா தப்பா இல்ல. உதாரணம் நான் காட்டுவேன். நான் பொய் சொல்றேன்னு நினைப்பீங்க சில டைம்ல. 1/2
என்னைக்காவது உருட்டுக்கு ப்ரூஃப் இல்லாம வந்திருக்கேனா? சார் அந்த இல்லடா சொல்லுங்க சார். அந்த தசம பெருமானம் செயல வராதா? தாங்க கொஞ்சம் வெயிட் பண்றா. ஏன்டா அவசரப்படுற? பதட்டமாடு பிரஷராடா உனக்கு. இல்லடா. சரி சார். இப்ப இந்த பக்கத்துல எத்தனை வந்துச்சு உங்களுக்கு? சயவ போட மறந்துட்டேன்டா. சயவ போட மறந்துட்டேன்னு சொல்லுவேன்டா. சயவ போட மறந்துட்டீங்க சேர்ந்து. சயவோட வராதாண்டா எனக்கு. என்னடா கேக்குறீங்க? சொல்லுங்க. அடுத்து இதுக்கு என்னடா வரலாம்? 3.3 சரி 4 5 வந்திருக்கோம். பெர்ஃபெக்ட் கிராஃப் வந்துட்டு பறஞ்சிருந்தா எத்தனை வந்திருக்கும்? 3.4 தடிப்பத்தை வச்சு இந்த விடைகள் வந்து லிட்டில் பிட் they can change. சரிதானே? அப்ப விஷயம் என்னடா, இதுக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு பெருமதியிலையும் படிவ பாருங்க. இதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படித்தானே வந்துச்சு. இதுல வெற்ற புள்ளி பாத்துட்டீங்கன்னு எல்லாரும் அதை எடுத்துட்டீங்கன்னு. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள நம்பர் எல்லாத்துலயும் படிவா பாத்துக்கோங்க. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பெருமதி எல்லாத்துலயும் படிவா சொல்றது வழியா பாருங்க. இந்த 2 பெருமதி இங்க 3.4 வச்சுக்கிறோம், அங்க 1.4. இந்த 2 எக்ஸ் பெருமதிக்கு இடையில எந்த பெருமதி எடுத்து பார்த்தாலும் அதோட சேர்ந்து வர்ற வை பெருமதி என்னவா இருக்கும்? 2 விட வேணும்னா நம்ம அதை செக் பண்ணுவோம். அப்ப நம்ம எப்படி எழுத போறோம்? இது எப்படி எழுத போறோம்டா? முதலாவது எக்ஸ் வந்து இங்க எங்க தோண போகுது? -3.4 சமன் போட மாட்டேன். சமன் போட்டா என்ன அர்த்தம்? வை வந்து 2 ஆகிற மாதிரி 2 விட குறைவுன்னு சொல்லி அப்ப சமன் போடக்கூடாது. இப்ப ஒரு கேள்வியில உங்களுக்கு விலையை கிழிச்சிருமா? உண்மையை சொல்லுங்க. இல்ல சார். உங்களுக்கு அப்படியே இப்ப எத்தனை இதாகுது? 3.4. இதுக்குள்ள எந்த பெருமதியை நீங்க எக்ஸ் எடுக்க, எக்ஸுக்கு ஏதாவது ஒரு பெருமதி எடுங்க. சும்மா சொல்லுங்க. -3.4க்கும் 1.4க்கும் இடையில ஒரு எக்ஸ் பெருமதி சொல்லுங்க. ஏதாவது ஒரு எக்ஸ் பெருமதி சும்மா சொல்லுங்க. இது ரெண்டுக்கு இடையில சய உண்டு. சய உண்டா இருக்கும் போது வைட பெருமதியை பாருங்க. எத்தனையா இருக்கு? -4. 2 குறைவா இல்லையா? சார்பு 2 குறைவா இல்லை. அதே மாதிரி அடுத்த பெருமையை சொல்லுங்க. கடையில சய 2 ஆகிக்கும். அப்படியே கீழே வந்து பாருங்க. எத்தனையா இருக்கு? வை சய 3. மெஜிஷியன் புரியுதுதானே? பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது. இந்த கிளாஸுக்கு முன்னொரு பேர் உண்டு. என்ன அம்னா என்ன பேர் தெரியுமா? பழையாக்கள் ஒரு பேர் ஒன்று மேஜிக் ஷோவா? இல்ல, மந்திரப்பள்ளி. சரியா? அந்த பேரை நான் இப்ப கொஞ்ச நாள் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் காட்டுறதுக்கு மந்திரம் செய்யறதுக்கு இன்னுமே ரிசல்ட்ஸ் வந்து சேர்றது. ரிசல்ட்ஸ் வந்தா தான் என்ன ஏதாவது கைக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு ஏதாவது சொல்லிடுமா? கரெக்டா 100 சொல்லி தெரியுமா? இல்ல. ரிசல்ட்ஸ் வந்து ஒருவேளை 100 ஜெயிக்கட்டு என்ன நடக்கும்? சப்போர்ட் பண்ண எல்லாரையும் நான் வச்சு 20 ரூபா காலை 3 மணியா இருந்தாலும் 4 மணியா இருந்தாலும் செய்வேன். உண்மையதான். சும்மாலாம் நினைக்கிற மாதிரி. ஒரு முறை இந்த ஆர்சிபி காரனுங்க சென்னையை வெண்டுட்டாங்க. சரியா? சென்னை சூப்பர் கிங் ஆர்சிபி காரனே வெண்டுட்டாங்க. வெண்டபுரம் விடுவோம்னு நினைக்கிறீங்களா? அடுத்தது ஆர்சிபி எப்ப தோத்து வெளியே போவோமோ அன்றைக்கு நான் காலையில 7 மணி வரைக்கும் போஸ்ட் ஆகணும். குரூப்பா சேர்ந்து டைம் போட்டு சேவணும். காலை 4 மணி ஆர்சிபி தோத்த போஸ்ட் போட்டு காலை 10 மணி வரைக்கும் சேர்த்துனேன். நாளைக்கு அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் அவனோட கலாய்க்கும். அது மாதிரி இந்த முறை கரெக்டா 100 மாட்டுவார். உண்மையான பிள்ளைகள் அவருக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெடிக்ஷன் படி RW வந்தா நல்லோம். யாரு? ரணில் விக்ரமசிங்க வந்தா நல்லோம். இவருக்கு இல்லாம இவன் வந்தாண்டா முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். சரியா? அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். 2 வந்தா என்ன நடக்கும்? ஏகேடி என்ன நடக்கும்டே தெரியாத ஒரு விஷயம். இவன் வந்தாலும் தெரியும். இவன் வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இவன் வந்தா ப்ரெடிக்டே பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இவன் எந்த ஒரு ஜனாதிபதியில வராத ஒரு ஆள். அப்ப அவனுக்கு முன் அனுபவம் இல்லை. என்ன செய்வானோ தெரியும். அப்படி செஞ்சு விட்டானோ தெரியும் நம்ம. சரி,
கொஸ்டின் உள்ள போகும். இந்த பாட்டுல எழுதிங்கன்னா எத்தனை மார்க்ஸ் வந்தீங்க உங்களுக்கு? இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு. சோ எத்தனை மார்க்? 2 கட்டாயம் 2 தருவான். இதுக்கு எத்தனை தருவான்? 2 2 3 3 பொலிசானா தருவோம். 2 மார்க்ஸ் தருவோம். சோ டோட்டலி உங்களுக்கு இவ்வளவு மட்டுமே செய்ய தெரிஞ்ச எத்தனை கிடைச்சிரும்? 7 மார்க்ஸ் 7 இருக்கிறதுல லாஸ்டா கடினமான ஒரு பகுதியை பார்க்க போறோம். பட் நான் ஈஸியா சொல்லி தருவேன். தெரியுதானே? நான் எப்பயாவது கஷ்டமா சொல்லிட்டு இருந்தேன்னா மாம்பழமாவோ வாழைப்பழம் ஜூஸ் ஆவோ உங்களுக்கு சம்சா கொண்டு மாத்தி தந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இருக்கிறதுல கஷ்டமான பாட் பட் நான் ஈஸியா சொல்லிட்டப்போ ஒரே கேள்வியில உங்களுக்கு விளங்குற மாதிரி. ஓகே, எல்லாரும் ரெடியா? முதல்ல இந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இவன் தர்ற பெருமதியை வச்சு நீங்க பயப்படாதீங்க. இவன் நம்மகிட்ட என்ன சொல்றான்? இவன் நம்ம சொல்றதை எழுதுவோம் முதலாவது. சரியா? என்ன சொல்றான்? y சமன் என்ன சொல்றான்? y சமன் x plus a x plus x plus a முழுவதின் வர்க்கம் சஹபி. சரியா? சஹபி சஹாபி. சரி, இப்ப என்னன்னு சொல்லுவீங்க? அடுத்த விஷயம், இப்ப இதை செய்யணும். இதுக்கு இந்த ஃபார்மட் வந்தாலே உங்களுக்கு உத்தர் நினைவு வரும். நான் சொல்றது அப்படி நினைவுக்கிறீங்களா? இந்த ஃபார்மட் பேப்பர்ல இருக்குது. என்னோட மெஜிக் போர்ட்ல கொஞ்சம் லேட் ஆகி தான் வரும். சரியா? என்ன தண்ணி போட்டு வைக்கி. இப்ப நான் சொல்றது எல்லாம் நினைவு வச்சுக்கொள்றீங்களா? இந்த கேள்வியை செய்ய ஒத்தர் முக்கியமா தேவை. சொல்லுங்க. இந்த கேள்வியை செய்ய இந்த இதை தீர்க்கிறதுக்கு யார் தேவை? முக்கியமா ஒத்தர் தேவை. விட சொல்ல தேவையில்லை. நான் சொன்னேன் சொல்லுங்க. முக்கியமா ஒத்தர் அந்த முக்கியமான ஆள் யாருன்னு சொன்னா இந்த திரும்பட் புள்ளியில ஆள். சொல்லுங்க. இப்ப அந்த முக்கியமான ஆள் சத்தமா முக்கியமான ஆள் சுமையா ஃபுல்லா இருக்க சொல்லி ஒரு திரும்ப இருக்கா? பாத்திமா சுமையா? இந்த ஃபார்மட்ல செய்ய ஒரு முக்கியமான ஆள் தேவை. அது திரும்ப புள்ளி. நான் வெரி குட். புரிஞ்சிட்ட எல்லாருக்கும்? இது நினைவுக்கு தான் எப்பயுமே. முதலாவது விளங்கிட்டு. இப்ப திரும்பட் புள்ளியிட ஆள் குறிக்குள்ள 2 பேர் வந்து கதிரையை போட்டு அழகா ஓட் கேட்டுட்டு இருக்காங்க. யார் யாருன்னு சொன்னா திரும்பட் புள்ளி. இவர் என்னன்னு சொல்லுவோம்? திரும்பல். இந்த மைனஸ் நாள் யாரு? திரும்பல் இந்த சய ஒட்டி யாரு? அடிச்சனா உனக்கு சமச்சீரத்தின் சமன்பாடு. வெரி குட். சமச்சீரத்தின் சமன்பாடு வடிவா பாருங்க. சமச்சீரத்தின் சமன்பாடு எப்படி அடிப்பீங்க? இப்படி இந்த கோடா அடிப்பீங்க. இந்த கோடா அடிக்கும்போது சரியா யாருக்குள்ள போகும்? சய யாரு? சமச்சீரத்தின் சமன்பாடு. அப்ப திரும்பட் புள்ளிகளை யார் யாரெல்லாம் கதிரையை போட்டு இருக்கிறாங்க? சமச்சீரத்தின் சமன்பாடும் திரும்பட் புள்ளியும். யாரு? சர்ஃபா ரெண்டையும் சொல்லுங்க. இப்ப சொல்லு சர்ஃபா. முக்கியமான ஆள் தேவை. அது திரும்பட் புள்ளியின் ஆள் கூறும். எதுக்கு முக்கியமான ஆள்? வீட்டை சமைக்கிறதுக்கு, ட்ரீம் கேக் செய்யறதுக்கா? தெளிவா சொல்லுங்க. இந்த ஃபார்மட்ல வர கொஸ்டினை செய்யறதுக்கு முக்கியமான ஆள் தேவை. அந்த ஆள் திரும்பட் புள்ளியில ஆள். திரும்பட் புள்ளியில ஆள்நூறுக்குள்ள யார் 2 பேர் இருக்காங்க? திரும்பட் சமச்சீரத்தின் சமன்பாடும் திரும்பட் புள்ளியும். சமச்சீரத்தின் சமன்பாடு x ஆள்கூறுல இருக்கும், y ஆள்கூறுல திரும்பட் புள்ளி இருக்கும். ஓகே. சமச்சீரத்தின் சமன்பாடு சயம்னா எப்படி அடிக்கிறது? அடே சமச்சீரத்தின் சமன்பாடு அப்படின்றது டிரெக்டா இந்த இத சென்டரால பிரிக்கிற மாதிரி ஒரு கோடை டிரெக்டா அடிக்கும். அது அடிக்கும் போது சரியா எதுக்குள்ள போகும்? வழியா பாரு.
சய ஒண்ணுக்குள்ளால போகும். அதை ஒண்ணுக்குள்ள. ஈஸியா கண்டுபிடிக்கிற வழி என்னது? திரும்பட்புள்ளியிட ஆள்கூறுல எக்ஸ்ல இருக்கிறது யாரு? சமச்சீரச்சின் சமன்பாடு. புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சு. இப்ப இது வரைக்கும் ஓகே தானே நமக்கு? ஓ சார். இப்ப இந்த ஃபார்மட் அவன் எப்படி ஃபார்மட் வேணாலும் அவன் தரட்டும். நான் சொல்லி தரது தானே படிப்பீங்க. டீச்சர் சொல்லி இருந்தா வந்து என்னோட கண்டுபிடிக்கிறல தானே. சரியா? நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். இப்ப தேவையான ஆக்கள் இவங்க தான். தேவையான பொருட்கள். சரியா? தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சமைக்க போறோம். சமைப்போமா? ரெடியா எல்லாரும்? இது என்ன கிராஃப்? ஆகவே தொடக்கம் y சமன்ட்டு போடுவீங்க. போட்டு சும்மா பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப பாருங்க. இது இழிவு கிராஃப் அப்படின்னா என்ன செய்யறோம்? சும்மா பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்றோம். உயர்வு கிராஃபா இருந்தா என்ன செய்வோம்? -1 போட்டு போட்டு அதுக்கப்புறம் பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்ப சொல்லுங்க எல்லாரும். இழிவு கிராஃப்ன்றதால சும்மா உயர்வு கிராஃப்னா -1 போட்டு அதாவது பிள்ளைகள் இப்ப வந்து நமக்கு உரைப்பு பிடிக்காட்டி அல்சர் அப்படின்னு என்ன செய்வாங்க? வீட்டை மீன் கடிகா காய்ச்சுவாங்களா? சொதி வைப்பாங்களா? என்ன மீன் மிளகாத்தூள் போட்டு சொதி தெரியுமா? புளியானம் புளிப்பியானத்துல சொதி தெரியாம இருக்கீங்களா யாராவது? தெரியும் சார். உங்களோட ஊர்ல என்னடா சொல்றது? இந்த இப்ப அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற ஆனம் எங்கள புளியானம் சொல்றது நோமலா இது செய்யற மாதிரி. சொதி அப்படின்னு சொல்றது இந்த மீன் மண்டை அதையெல்லாம் போட்டு செய்வாங்க. சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு செம்ம டிஷ் செம்ம சாப்பாடுன்னு சொல்றேன். சரியா? பொல் ரொட்டிக்கு தானே. பொல் ரொட்டி சுட சுட எடுத்து. சரியா? பொல் ரொட்டி என்ன செய்யணும்? சுட சுட பிச்சு பிச்சு போடணும். எப்படி? கையால அழகா பிச்சு பிச்சு போட்டு நல்லா ஆட்டத்தை ஊத்தி என்ன செய்யணும்? பொல் ரொட்டி அதுல ஊற வைக்கணும். ஊற வச்சு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நேத்து நான் சாப்பிட்டா அதான் சொல்றேன். சரியா? செமையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அப்ப நம்ம என்ன செய்வோம்? இழிவு கிராஃப்னா சகல தான் தோங்கும். பிரேக்கெட்டை போட்டுருவோம். போட்டுட்டு யார போடுவோம்? எக்ஸ். போட்டுட்டு யார போடுவோம்? எக்ஸ். ஓகே ஓகே சார். எக்ஸ போட்டுட்டு அடுத்ததான் மெயினான விஷயம். எல்லாரும் வடிவ நினைவு வச்சுக்கோங்க. மெயினான விஷயம் சொல்ல போறேன். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததா எக்ஸோட சேர்ந்து வர்றது சமச்சீரச்சின் சமன்பாடு. அடுத்ததா எக்ஸோட யார் சேர்ந்து வருவாரு? சமச்சீரச்சின் சமன்பாடு. இப்படி இருக்க சமச்சீரச்சின் சமன்பாடு இப்படி வருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இத குறிமாற்றம் செஞ்சு போடுவோம். இங்க சயவுண்டா இருந்தா இங்க என்ன போடுவோம்? முழுவதின் வர்க்கம்னு போடுவோம். திரும்ப ஒருக்கா சொல்றேன். இழிவு கிராஃப் அப்படின்றதால சகவோட தான் ஸ்டார்ட் பண்ணும். பிராக்கெட்டை போடுவோம். தென் வாட் வி டு? எக்ஸ போடுவோம். தென் சமச்சீரச்சின் சமன்பாட்டை எதிர்குறியில போடணும். சமச்சீரச்சின் சமன்பாட்டை எதிர்குறியில போடுவோம். எதிர்குறியில போட்டு அடுத்ததா என்ன செய்வோம்? பேலன்ஸ் ஆயிருக்கிறாள் அப்படியே என்னது? திரும்ப புள்ளியே அப்படியே போட்டு விடுவோம். ஃபிட்டா? விளங்கிட்டா? மெதுவா அழகா இது வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல எப்படியா சொல்லிருந்தாங்க? இப்படியா சொல்லிருந்தாங்க உங்களுக்கு இவ்வளவு படிச்சீங்க? இல்ல சார். இல்லையே, அதானே கிளாஸ் வரீங்க. இது எழுதிங்களா? இது அழகா விஷயம் அவ்வளவு விஷயத்தையும் அழகா நோட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. ஏன்னா ஒரு கேள்வியிலேயே இனி எத்தனை கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகணும். ஓகே, நானே முதல் தடவை அழகா எழுதி வச்சிருக்கேன். அதுவும் இந்த சோக்கால. அதனால நான் ஒழுங்கா எழுது. என்ன பிள்ளை சொல்லுங்க அம்மா? அச்சா பிள்ளை இல்ல சார், அந்த திரும்ப புள்ளியிட குறியை மாத்தியா போடணும்.
இல்ல நான் சொன்னேன் இதை சும்மா போடணும். இங்க மட்டும்தான் விஷயம் இருக்கு. புரியுதா? எங்க விஷயம் இருக்கு? சமச்சீரத்தின் சமன்பாடு மட்டும்தான் விஷயம் பண்ணணும். இவரை சும்மா போட்டா சரி அப்படி இருக்கு. அதுக்கு மேல இப்ப நீங்க ஃபார்மட்ல எழுதி சக பி வந்தீங்க தானே அப்படி. நான் தெளிவாதாமா சொன்னேன். அதை பார்க்க வேணும்னு நான் சொல்லித்தான் கொஸ்டின் செய்து தோணுனேன். எல்லாருக்கும் விளங்கி நான் சொன்னேன் தானே? நான் சொன்னேனா இல்லையா? ஓ சரி சரி. நான் சொன்னேனா இல்லையா? ஓ அதை பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு எழுதுற மெத்தட சொல்லித்தாருன்னு சொன்னேன் தானே? இது மொத்தம் கிட்டத்தட்ட ஊறுப்பட்ட முறையில வரலாம். நான் அவ்வளவு முறையும் எழுதி காட்டும் அவசரம் இல்லை. நமக்கு முதலாவது பதட்டப்படாங்க. ப்ரெஷர் ஆகுனாக்கு பாப்பாட்ட சொல்லியா? பாப்பா கேஸ் தானே சொல்லையா கால் பண்ணி? வேணாம் சார். இதாண்டு என்னது இப்படியா சரியான ப்ரெஷர் பிள்ளை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்ம அமைச்சிட்டோமா இத? இது சரிதான் நமக்கு. அப்ப இந்த சமன்பாடு அமைச்சது எல்லாரும் கிளியர் தானே? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்போ ஒரு சமன்பாடு தான் இருக்கு. அதுல சமன்பாடு நான் இதுல எழுதுறேன், விடைய இங்க எழுதுறேன். ஓகே? எப்படி அவங்க அடுத்த வந்திருக்க கேள்வி என்ன செய்ய போறாங்க, இதுல எழுதிட்டு விடைய இங்க எழுதுறேன். ஓகே தானே? ஃபிட் தானே? இப்ப அந்த வழியா பாருங்க, இங்க நமக்கு தெரிஞ்சுட்டு. அப்ப நான் இந்த கொஸ்டினை வச்சுக்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது இதுல சக ஒன்றா இருக்கு தானே? இப்ப இதுல சமச்சீரச்சு கேட்டேன்னு சொல்லுவீங்க. இப்ப இதை மட்டும் வந்துட்டு சமச்சீரச்சு சமன்பாடு கேட்டேன்னு சொல்லுவீங்க. சமச்சீரச்சின் சமன்பாடு கட்டாயம் யாரோட வரும்? எக்ஸோட சேர்ந்துதான் வரும். அப்ப இந்த இடத்துல சக ஒன்று இருக்கு. கட்டாயம் எப்படி போட்டிருப்போம்? இந்த சமன்பாடு உனக்கு போடும்போது குறிய மாத்திருப்பேன். அப்ப என்ன செய்யணும்? திரும்ப இந்த குறிய ஒழுங்கான குறியா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? திரும்ப ரிவர்ஸ்ல போகணும். அப்ப இங்க சக ஒண்ணுன்னா சய ஒண்ணு வந்திக்கும். சமச்சீரத்தின் சமன்பாடு எப்படி எழுதுவோம்? வெறுமனே சய ஒன்று எழுதுவோமா இல்லாட்டி எக்ஸ் சமன் பாத்திமா? தனியா பாத்திமான வேற உண்மையா பேர் என்னது? ஒழுங்கான பேர் சொல்லுங்க. பாத்திமா. மிச்சம் என்னது? அழகா வைங்கள அந்த பேர், அது நல்லா தண்ணி. எத்தனை பாத்திமா தெரியுமா? எல்லாம் பாத்திமா தானே? மிச்சம் நிறைய எல்லாம் பாத்திமா தானே இருக்கீங்க. அப்படித்தானே புரியுது? உங்களோட பேருக்கு முன்னாடி எல்லாருக்கும் பாத்திமா தானே இருக்கு. யாருக்கும் இல்லாத அப்படிங்களா பாத்திமா எல்லாம் பேர் ஏதாவது? எனக்கு இல்ல. சரி எனக்கு சும்மா எனக்கும் இல்ல. பாத்திமாண்டா பாத்திமா போடுறதா நீ? சரி, இப்ப நான் அவங்க தந்திருக்க எழுதுறேன். இப்ப நான் என்ன சொல்லுங்க, சமச்சீரச்ச மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? குறி மாத்தி இந்த ஈக்குவேஷன் தந்தா என்ன செய்யணும்? சமச்சீரச்சுக்கு குறிய திரும்ப ரிவர்ஸ்ல மாத்தினா தான் சமச்சீரச்சு வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்? மேலே இருக்கிறத எழுதி போட்டு செய்வேன். கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, y சமன் x மைனஸ் 3 முழுவதின் வர்க்கம் அங்கால சக 2. இது என்ன கிராஃப் பார்த்தோன்னே சொல்லுங்க. முழுவதின் கணம் சார். சாரி, அது சின்ன ஒரு டைப்பிங் மிஸ்டேக். சரி, சாரியா, அவருக்கு மாற்றி கொடுங்க. சாரி, அதுல மாறி மன்னிச்சு. சரியா? அப்ப இதுல சொல்லுங்க, எனக்கு இது என்ன கிராஃப் பார்த்தோன்னே சொல்லுங்க. அவனோட பேப்பர் பென் எடுத்து என்ன கிராஃப்? இழிவு கிராஃப் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும். இப்ப நமக்கு தெரியும் இங்க இருக்கிற அவங்க தந்திருக்க கிராஃப்ல உள்ளே இருக்கிறது சய 3 இருக்கு. அப்ப இதுதான் என்னது? அந்த சமச்சீரச்சின் சமன்பாடு. இங்க என்னன்னு போட்டிருப்போம்? குறிய மாத்தி போட்டோம். இங்க சய 3ன்னா சமச்சீரச்சின் சமன்பாடு என்ன வந்திக்கும்? எக்ஸ் சமன் சக 3. இது சமச்சீரச்சின் சமன்பாடு. அடுத்தது சமன்பாட்டையும் இழிவு பெருமானம். இந்த கிராஃப் இழிவு கிராஃப், ஆகவே இழிவு பெருமானம் தான் வரும். இழிவு பெருமானம் என்னது? சக 2. இழிவு பெருமானமா சக 2. சோ டோட்டல் இவ்வளவு செஞ்சிருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு கிடைச்சிக்கும். இது எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸும் இது எழுதுறதுக்கு
2 மார்க்ஸ். டோட்டல் எத்தனை வந்தீங்க? டோட்டலி உங்களுக்கு 3 மார்க்ஸ். இல்ல 10. 10 நீ வாய பொத்து. சரியா? அதான். ஸோ என்ன மாதிரி கிராஃப் உங்களுக்கு சுப்பீரியா விளங்கிச்சா இல்லாட்டி ரொம்ப மொக்கையா இருந்துச்சா கிளாஸ்லயே? சார் சுப்பீரியர் இருந்துச்சு. சார் ஓ சொல்லுங்க சஹா. அந்த கடைசி துண்டை கொஞ்சம் சொல்லுவீங்களா? கடைசி துண்டே சொல்லுங்க. இதுல வந்துமா நமக்கு தெரியும் இந்த ஃபார்மட் அமைக்கிறதுக்கான விஷயங்களை நான் சொல்லி வந்தேனா, இந்த ஃபார்மட்டுக்குள்ள இருக்கிறத திரும்ப பாக்குறதுக்கு என்ன செய்யணும்டா, சமச்சீரத்தின் சமன்பாட்டை என்ன செஞ்சோம், ஃபார்மட்ல கொண்டு வந்து போடும்போது குறிய மாத்தி போடுறோம். அப்ப இங்க திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரும்போது என்ன செய்வோம், சயமூண்டா திரும்ப குறி மாத்தி சகமூண்டா கொண்டு வந்ததுதான் சமச்சீரத்தின் சமன்பாடு வரும். அதே மாதிரி இந்த இழிவு பெருமானம் வர்றது அது சும்மா அப்படித்தானே போடுவோம். அப்ப அது சகரண்டா தான் அப்படியே இருக்கு. ஓகே, அப்ப நான் டக்குனு இன்னொரு கேள்வி கேட்கியா டக்குனு ஆம் சார். இதுல தரப்பட்டிருக்காங்க. இந்த இதுல திரும்பட்புள்ளியில ஆள்கூற என்ன? திரும்பட்புள்ளியில ஆள்கூறு சஹரண்டா. சகமூண்டுகமா சகரண்டு. சக 2. அவ்வளவுதான் விஷயம். ஓகே டன்னா? ஓகே சார் இந்த விஷயம் அழகா விளங்கிட்டா? இதே மாதிரி தான் இதுல ஒரு மெத்தட் செய்யி. சார் இரிவு பெருமானம் தான் சகரண்டா? ஓண்டா ஏன்னா இது இடிப்பு கிராஃப் தானடா. கொழும்புல இருந்து நான் வந்து கொழும்பு நான் ஒரு 6:30 வலிக்கிட்டு இருப்பேன். 6:30 வலிக்கிட்டு 6:30 வலிக்கிட்டேன்டா. வலிக்கிட்டு கொஞ்சம் நிகம்பு சிலோ வர்ற வரைக்கும் நல்ல ஸ்பீடாக வந்தேன். ஏண்டா டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சேரை சந்திக்க போனேன் புத்தளத்துல. இந்த ஆயிஷாகள்ற ஸ்கூல் சேர் தான். அவரை சந்திச்சுட்டு என்கிட்ட படிச்ச 2 பிள்ளைகள் வந்துச்சு, ஒரு பிள்ளை வந்துச்சு. அப்ப அந்த பிள்ளைய சந்திச்சுட்டு அவரை வீட்டு அந்த குட்டி பிள்ளை ஒன்று போட்டோ பிடிச்ச மாதிரி ஆம் சார். அந்த பிள்ளையோட போட்டோலாம் எடுத்துட்டு அவனோட வீட்டு ஒரு மணிக்கான எடுத்துட்டு நான் 10:30 புத்தளம் போயிட்டேன். அதுக்கு முன்னுக்கே போயிருக்கலாம். நான் கொஞ்சம் மெதுவாக ஓடுனேன். மெதுவாக ஒரு 40-45 இந்த ஊரை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு ரோட்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டு நான் போய் ஒரு 12 மணிக்கு என்னமோ திரும்ப புத்தளத்துலேருந்து வலிக்கிட்டு 3:30 மணி நேரம் வந்துட்டேன். அவ்வளோ விஷயம். ஆனா என்ன அடுத்த இடம் போகும்போது தான் பிரச்சனை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் டிராவல் பண்ணி போக பார்ப்பாங்க. அவங்களோட கொழும்புக்கு போவாங்க. எல்லாரும் கொழும்புல இருக்காங்க, வழியே வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் ஈஸியா வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 மணி நேரம் போயிடும். 360க்கு மேல கிலோமீட்டர் தான். ஆனா பெருசா போனதெல்லாம் விளங்கி என்னடா புத்தளம் தாண்டின பிறகு பெருசா வெஹிக்கிள்ற க்ரௌட் இருக்காது. அதனால நான் தனியே போறதால தூரம் மாதிரியே இருக்கு. ஆனா இங்கால புத்தளத்துக்கு கீழே என்ன செய்யும், ஒரே வெஹிக்கிள் போய்கிட்டே இருக்கும். அப்ப அவங்களோட சேர்ந்து நம்ம போயிடலாம், ஒன்றும் விளங்காது. சரியா? சரி. சோ இந்த விஷயம் ஓகே தானே? அப்ப இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கோ. ஆம் சார். Okay, so good night. Bye. Bye sir. Good night. Bye. Thank you, sir. Bye sir. Jazakallah, sir. Barakallah. Barakallah. Welcome Amsana. Jazakallah sir. Barakallah Amna. Thank you, sir. Welcome. Noora bye. Salma bye. 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 Rasha bye. உங்களோட பேர் ஃபாத்திமாவே இல்லாட்டி அந்த பேர்ல இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாதீங்கம்மா. எனக்கு சில டைம்ல கோவம் வந்துடும். அந்த இப்படி சில லூசுத்தனமான வேலைகள் எதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட பேர்கள்ல ஜாயின் பண்ணுவீங்க. நினைச்சா என்ன உங்களோட பேர் என்னம்மா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பிள்ளைல உங்களோட நேம்ல ஜாயின் ஆகுங்க, வேற பேர் போட்டு ஜாயின் ஆக வேணாம். சரியா? அந்த பேர் போட்டு ஜாயின் ஆகும். உங்களோட பேர் என்ன? ஜூம்ல நான் அப்படித்தான் ஜாயின் ஆகும். ஜூம்ல நீங்க அப்படி ஜாயின் ஆகலாம், என்னோட கிளாஸ்ல அப்படி ஜாயின் ஆகல. புரியுதா? சரி சார். இப்ப உங்களை கடத்திட்டா போறாங்க இந்த பேரை வச்சு? இல்ல தானே? ஏன் நமக்கு தேவையில்லாத வேலை. இதால ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையே நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்களோட ஒரிஜினல் பேர்ல ஜாயின் ஆகும். பிறகு எல்லாமே பர்த் சர்டிஃபிகேட் கேட்பேன் நான் இப்ப. சரியா? ஓகே முடி. ஓகே ஹம்னா பாய், நூரா பாய், ரசா பாய், சஃபா பாய், சல்மா பாய், சஸ்னா பாய். Bye. ஐமன் பாய்டா. Bye sir.